विलोकनाथ कृष्णा गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. தப்த ஸ்வர்ண சவர்ண கூர்ண ததிரோக்ஷாக்ஷம் சடாகேசரக प्रोत्कम पप्रणिकुम्भितं परमको जीयात्तवेदं वपुः व्यात्तव्यात्तमखादरी सकमुखमो गग्घोघ्रवल्घर्मका जिह्वा निर्गमदृश्यमान सुमका दंष्ट्रा युगोट्टामरो. உயர்ந்த நாராயணியத்தினுடைய 25வது தசகத்திலே நரசிம்ம சுவாமியானவர் தான் அவதாரம் பண்ணி பயங்கரமான சிம்ம கர்ஜனையோடு ஜிஹ்வா நிர்கம திஸ்யமான சுமகான்னு பொண்ணு மாதிரி தன்னுடைய கண்களை சுருட்டு உருட்டிண்டு பயங்கர சிங்கநாதத்தை பண்ணிட்டு இருக்காருன்னு ஆச்சரியமா பட்டத்திரி வர்ணிக்கக்கூடிய அதே வைபவத்தை காஞ்சிபுரத்துல வேலுக்கை அப்படின்ற ஒரு ஆச்சரியமான நரசிம்ம சுவாமியினுடைய ஒரு சன்னதி. வேல் அப்படின்னா விருப்பம், இருக்கைனா அதை அழிக்கக்கூடியவர், நாம் வேண்டிய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய நரசிம்ம சுவாமியாக அங்க கோயில் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய ஒரு பிரபாவத்தை பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல எப்படி வர்ணிக்கிறாரோ அதே பாவத்துல சுவாமி தேசிகன் அவர் வெளியில வந்து உக்ரகமாக இருக்கக்கூடிய ரூபத்தை சட்டா பட்டல பீஷனே सरबसट्टकासोत्पटे स्फुरत्कृति परिस्फुटत् प्रकटि गोपि वक्त्रे कृते कृपा कपटकेसरिं दनुजडिम्ब तत्तस्तन सरोज सदृशा यदि बिसिबिष्यचत्यते व्यज्यते. கபட உருவம் கொண்டு அந்த சிங்கமான ஒரு திருமுகத்தோட நீ அந்த உக்ரகமாக்கி பெரிய ஒரு தீ கொழுந்து விட்டு இருக்கா மாதிரி வேலுக்கை நரசிம்மா உன்னுடைய கொடிய பார்வை இருக்க, அந்த பார்வையானது இரணியனை அப்படியே எரிச்சது. ஆனா இன்னும் ஒரு கண்ணால நீ என்ன பண்ண, ஜிஹ்வா நிர்கம. பட்டத்திரியோட ஸ்லோகம் தேசிகர் சொல்றது கிருபா கபடகே சரில்னு. கபட நாடக சூத்திரதாரி நரசிம்மா நீ, உன்னுடைய கண்ணு ரெண்டுத்திலையும் கோபம் வந்ததா பட்டத்திரி வர்ணிச்சார். ஆனா எனக்கு அப்படி தெரியல. ஒரு கண்ணால கோபத்தோட இரணியனை பாக்குற, இன்னொரு கண்ணால குளிர்ச்சியான கண்ணால பிரகலாத சுவாமியை நீ பாக்குற. அதனால தான் பிரகலாதனால அந்த நரசிம்மாவதாரத்தினுடைய காட்சியை தாங்கக்கூடிய ஒரு சக்தியே பிரகலாதனுக்கு வந்ததுக்கு காரணம் சரோஜ சதுர்சா. ஒரு கண்ணால கோபம், ஒரு கண்ணால ஒரு குளிர்ச்சி. இவனுக்கு இரண்யனுக்கு கோபம், பாகவதோத்தமனை இப்படி எதிர்த்தானேன்னு ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில சொல்லுவான். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேன், எங்கள் மேல் சாபம் இழிந்தேனோர் எம்பாவாய். கண்ணனை எழுப்பி உட்கார வைப்பா. உட்கார வச்ச உடனேயே ஒரு கண்ணை நீ சூரியனா பாரு, ஒரு கண்ணை சந்திரனா பாருன்னு வாழா. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். காரணம் சூரியனுடைய உக்ரகம் பாகவதோத்தமர்களை இம்சிக்க கூடிய எதிரியினிடத்துல இருக்கணும். அதே மாதிரி சந்திரனுடைய குளிர்ச்சி, ஒரு கண்ணு எங்களை பார்க்கச்சே குளிர்ச்சியா இருக்கணும்னு ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்தனை பண்ணுவா. அதனால தான் அதுக்கு அடுத்த பாட்டுல
திங்களும் ஆதித்யனும் குளிர்ச்சியாகவும் சூரியனாகவும் நீ நரசிம்மன் போல பிரகலாதருக்கும் இரணிகசிபுக்கும் ரெண்டு வேறு வேறு பார்வையை கொடுத்தேன்றது ஞாபகம் வந்துருத்து போல இருக்கு. அதனால தான் திருப்பாவையில அடுத்த பாட்டு நரசிம்மனாகவே மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம்னு வர்ணிச்சாலாம். அதே போல பகவான் உக்கிரகமான சிம்மநாதம் பண்ண குருவாயூரப்பா பிரகலாதர் பயப்படல. ஏன்னா அவனுக்கு நீ ஒரு குளிர்ச்சியான திவ்ய தரிசனத்தை கொடுத்து இரண்யகசிபுவுக்கு பயத்தை உண்டாக்கினியாமேன்னு 25வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை பட்டத்ரி இரண்யனுடைய அந்த ஒரு ஆக்ரோஷம், நிருசிம்மமூர்த்தியினுடைய கர்ஜனை, இது ரெண்டும் ஒன்னா சேர்றதுன்னு குருவாயூர்ல நேர பார்த்துட்டே பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம்னா, பொன்னை ஒத்தொளிரும் கண்கள் காயமதை போர் தொழிலும் பிடரியும் வன்மை மிக்க பிலமொத்த வாயுகீர் சுத்தியொலித்திரும் நாவுடல் மென்று கொண்டு வரும் பற்களில் வரிசை மேவி நின்ற நரசிங்கானின் உருவமே என்று வென்றவரும் புனையும் தன்மையிலை ஈசனே எனது நேசனே. ஆச்சரியமா இந்த ஒரு வர்ணனையை பட்டத்ரி நிருசிம்மனுடைய கர்ஜனையை 25வது தசகத்துல 4வது ஸ்லோகத்திலையும் அழகா ஆரம்பிச்சு நேர பார்த்துட்டே தொடர இருக்கார். நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயில் உங்க எல்லாருக்கும் கவனத்துல இருக்கும். தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய பூவரசன் குப்பம், அதாவது விழுப்புரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திலேயும் பன்ருட்டியிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் ரூபத்திலேயும் விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த பூவரசன் குப்பத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய திருக்கோயிலிலே நாம் இப்போது உற்சவமூர்த்தியான ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமானுடைய திவ்ய தரிசனத்தை அடைவதற்காக சன்னதியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அழகான துவாரபாலகர்கள் கோயில் காப்பாளனையும் வாயில் காப்பாளனையும் உயர்ந்த ரூபத்திலே நாம் தரிசித்து இதோ வரதராஜ பெருமானுடைய திவ்ய தரிசனத்தை அடைய துவங்கிவிட்டோம். அழகான ஒரு பிராச்சீனமான ஒரு திருமேனி, நின்ற திருக்கோலம், திருவடி சேவையை அழகாக நாம் அடைகின்றோம். பட்டு வஸ்திரத்தை வரதராஜ பெருமாள் தரித்துக் கொண்டு சிரசிலே உயர்ந்த கிரீடம் பரிமளிக்க அழகான திருமண் காப்புடன் கண்களை திறந்து கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய அவருடைய திருமுகத்தினுடைய ஆச்சரியமான ஒரு சேவை. கல்பதித்த கர்ண பத்திரங்களை தான் சார்த்திக் கொண்டு உயர்ந்த வக்ஷஸ்தலத்திலே முத்துமாலைகள் பரிமளிக்க அதிலே அழகான ஒரு பச்சைக்கல் பதக்கத்தையும் தான் சார்த்திக் கொண்டு தங்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்வர்ண செண்பக பூமாலையே திருவாபரணமாக பரிமளிக்க வரதராஜ பெருமாள் சதுர்புஜங்களோடு இங்கு காட்சி அளிக்கின்றார். சங்கு சக்கரங்கள் 2 புஜங்களை அலங்கரிக்க அபயகஸ்தத்தோடும் கடிகஸ்தத்தோடும் வரந்தரும் வரப்பிரசாதியாக வரதன் இங்கு அழகான ஒரு ஒற்றுமை. காஞ்சிபுரத்திலேயும் அத்திகிரி மலைக்கு கீழே நரசிம்ம சுவாமியை தரிசித்து வரதனை தரிசிக்க வேண்டும். இங்கோ லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய அருகிலேயே உற்சவமூர்த்தியாக இந்த திருக்கோயிலிலே காட்சியளிக்கக்கூடிய வரதன் ஒருபுறம் ஸ்ரீதேவி நாச்சியாரும் மற்றொரு புறத்திலே பூமாதேவி நாச்சியாரும் ஸ்ரீதேவி நின்ற திருக்கோலத்திலே கிரீடத்தை தரித்துக் கொண்டு அழகான திலகங்களுடன் சிரித்த முகத்துடன் திறந்த கண்களோடு வெள்ளை சிகப்புக்கல் மாலையை தான் சார்த்திக் கொண்டு திருமாங்கல்யத்தையும் தரிசித்துக் கொண்டு தான் இடகையிலே தாமரை பூவை வைத்துக் கொண்டு உயர்ந்த திருமாங்கல்யத்துடன் நீல வஸ்திரத்துடன் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். பூதேவி நாச்சியார் அவளும் கிரீடம் கர்ணபத்திரம் சிரித்த முகம் திறந்த கண்கள் முத்துமாலை பச்சைக்கல் பதக்கம் திருமாங்கல்யம் மஞ்சள் வஸ்திரம் இவைகளோடு நமக்கு காட்சியளிக்க ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாளின் திவ்ய ஹாரத்தியோடு நாம் இங்கு அழகான காளிங்க நர்தரையும் தரிசிக்கின்றோம். காளிங்க நர்தரன் சிறிய உருவத்திலே 5 தலை பாம்பின் கீழ் ஒரு திருவடியைத்தான் அழுத்தி மற்றொரு திருவடியை தூக்கிக் கொண்டு திருக்கோலத்தோடு காளிங்க நர்தனதாக அழகாக ஒரு கையிலே அந்த காளியனுடைய வாளை பிடித்துக் கொண்டு தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு தான் விடம் கலந்த பாம்பின் மேல் நடம் பயிலக்கூடிய நாதனாக அழகான கொண்டை அசைய அசைய அவன் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய திருக்கோலம் இங்கு நம்மை பிரமிக்க வைக்கின்றது. காளிங்க நர்த்தனான எம்பெருமானுடைய அந்த திருவடியிலிருந்து
திருமுடி வரை திவ்யமான ஹாரத்தியோடு நாம் அவருடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ நரசிம்ம சுவாமியினுடைய திவ்ய வர்ணனையை தொடர்வதற்காக 25வது தசகத்தின் 4வது ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு தொடங்குகின்றார் என்பதை சிரவணம் செய்வதற்காக நாம் திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் துவங்கிவிட்டார். கம்பீரமான ஸ்லோகம். குருவாயூரப்பா, உற்சர்பத் வலிபங்க பீஷணகனோ ह्रस्वस्तवीयस्तरग्रीवमोहो भीवरतोत्सतोद्घतनक क्रूरां सुधूरोल्पनमो व्योमोल्लङ्घि घन घनोपमगन प्रध्वान निर्धावितः स्पर्तालुप्रकरमो नमामि भवतकाः तनु நாரசிம்மம் வபுகோ. நரசிம்மமூர்த்தியினுடைய உயர்ந்த சிம்ம கர்ஜனையை தொடர்ந்து இந்த ஸ்லோகத்திலையும் பட்டத்திரி வர்ணிக்கிறாராம். பயங்கரமான ரூபம். அதை கர்ஜிக்கிற சமயத்துல வெளியிலேந்து அப்படி அவர் கடகட கடகடான்னு சிரிக்கிறார், சிங்கநாதம் பண்றார். அப்ப என்ன அது? வலிபங்க பீஷணகனோ ஹ்ரஸ்வஸ்தவீயஸ்தரக்ரீவோ இடித்ததோர் அசனியல் எருள்வலி கனகல் சீரி அடுத்த தூணத்து நின்றோம் ஆடக பசும்பொல் அண்டம் வெடிப்ப மால்வரை பணிப்ப வெடிபட நகைத்து வைதில் வடித்த புல் துளவ மாலை ஆலரே முளைத்தது அம்மா. செவ்வை சூடுவார் தமிழ் பாகவதத்துல பட்டத்திரியோட இந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரோ நமக்கு தோன்றது. ஆனா பாகவதத்தை பார்த்துத்தானே பட்டத்திரி சுருக்கி இந்த நாராயணியத்தை எழுதுறார். அப்படி அழகா மடிப்பு சதைகளால பயங்கரமான ஒரு மொவாக்கட்டை உடையதுதான். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்துல நிருசிம்மனுடைய திருவாய வர்ணிச்சார். கத்தி மாதிரி நாக்கு நீக்கின்னு இருக்கிறத வர்ணிச்சார். திருமுக மண்டலத்தில் இருக்கிற கோபம், ஆகாசத்தை மறைக்கக்கூடிய பிடரி மயிர்கள். அதுக்கு அடுத்தது அந்த பட்டத்திரியோட பார்வை நரசிம்மனுடைய கழுத்து பகுதிக்கு போறதான். அவ்வளவு பெரிய உயர்ந்த பிடரியோடு இருக்கக்கூடிய அந்த கழுத்து எவ்வளவு பெருசா இருக்கணும். ஆனா சிங்கத்தோட கழுத்து சின்னதா தான் இருக்குமா. அது மாதிரி எங்க நரசிம்மனுடைய ஒரு கழுத்தும் குட்டையா இருக்கு. அப்ப நூற்றுக்கணக்கான அசுரர்கள் இவரோட சண்டை போடுறதுக்காக வராளாம். எங்க இரணிகசிபுவையா நீ அழிக்க பாக்குறேன்னு ஓடிண்டே இருக்கா. கதையை எடுத்துட்டு நரசிம்மனை நோக்கிண்டு சுவாமி என்ன பண்ணார்னா, அவ நூற்றுக்கணக்கில் வந்தா கூட பீவரதோ சதோத்கதனக க்ரூரம்சு தூரோல்பனம் இவர் சட்டு சட்டு சட்டுன்னு ஒவ்வொரு அசுரனையும் பிடிச்சிட்டாராம். எப்படி பிடிச்சாருன்னா, நாம தரிசிக்கக்கூடிய திருக்கோயில்ல இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமி சதுர்புஜத்தோட இருக்கார். 10 கைகளோட கூட பார்த்தோம் நாம ஒரு சிற்ப வடிவத்துல இதே திருக்கோயில்ல. ஆனா இங்க எப்படி இருக்கார் அப்படின்னா, இவர் வர 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 குருவாயூர்ல பட்டத்திரிக்கு தரிசனம் கொடுக்கக்கூடிய நரசிம்மன் ஒவ்வொரு அசுரனாக ஓடி வர வர ஒவ்வொரு கையையே தான் உற்பத்தி பண்ணிட்டே போயிட்டு இருக்காராம். நூற்றுக்கணக்கான அசுரர்கள் வந்துட்டான்னா இவர் கையும் நூற்றுக்கணக்கான திருக்கைகளாக அப்படியே வளர்ந்து போயிடுத்து. இத பார்த்த உடனே நான் தழும்ப நான் முகனும் ஈசனும் முறையால் ஏத்த அங்கோராளறியாயிரும் தவமானதிடமும் காய்த்தவாகை நெற்றொலிப்ப கல்லதோர் வேங்கழை மோய் தேய்த்தீயால் வெல் சிவக்கோகம் சிங்கவேல் குன்றமே. ஜுவாலா நரசிம்மர்னு அகோபிலத்தை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோமே. ஒவ்வொரு ஸ்லோகமும் பட்டத்திரிக்கு இந்த தசகத்துல அகோபிலத்துல இருக்கக்கூடிய 9 நரசிம்மர்ல கிட்டத்தட்ட பல நரசிம்மரை கொண்டு வந்து சேர்ப்பதாக ஆழ்வாருடைய பாசுரம் நமக்கு அழகா அமைஞ்சிருக்கு. இப்படி அந்த குட்டையான ஒரு கழுத்தோட தீ பொறிக்க அந்த ஜுவாலைகளை காமிச்சுட்டு கைகளை அப்படி பெருசாக்கிண்டே போறது எப்படி இருக்குன்னா, ஆழ்வார் சொன்னார் தேய்த்த தீயால்வன் சிவக்கும் சிங்கவேல் குன்றமே. அகோபிலத்துல ஜுவாலா நரசிம்மர்னு ஒருத்தர் ருக்ர ரூபத்துல இருப்பார். அவருடைய திவ்ய தரிசனம் எப்படி ஆச்சரியமா இருக்குமோ அது போல இருக்கின்றார். அதே பாவத்துல ஜுவாலையோட 25வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்துல பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை நாம் இந்த பூவரசன் குப்பத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பிரகலாத வரதன், வேணுகோபால சுவாமி இந்த மூர்த்திகளுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.
நாராயணா ஸ்ரீமன்னா